Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான சூப்பரான நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் சொல்லணும். பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்ட நீதித்துறையில் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கான நேரடி தேர்விற்கு இணையதளம் வாயிலாக மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பல்வேறு மாவட்டங்களில் இதே போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நாம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம். ஸோ விருதுநகர் மாவட்ட நீதித்துறையில் என்னென்ன போஸ்டிங்லாம் கால்பாடு பண்ணியிருக்காங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடிதங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா 27/5/2024. ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 140, இதில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 41 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 171, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளீனர்ஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி கம் நைட் வாட்ச்மேன் மசால்ச்சி 16 கடிதங்கள் கொடுத்துருக்குறாங்க. 2 விதமான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. முதல் நம்ம அலுவலக உதவியாளர் பதவிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அலுவலக உதவியாளர் பார்த்திங்கன்னா எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 41 கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் தராங்க. ஸோ இதற்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேலே படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். தனித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா மற்ற அனைத்தும் சமமாக இருக்கும் பொழுது ஓட்டுநர் உரிமம் பெற்றிருப்பவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தேர்வு கட்டணம் கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மறைப்பினர் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிட வகுப்பினர், அருந்ததியர், பழங்குடியினர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே கட்டண விலக்கு பொருந்தும். அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து வகுப்பினை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் அவர்களுக்கும் முழு விலக்கு அளிக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு கொள்குறி வகை OMR மெத்தடு 100 மதிப்பெண்கள், செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்கள் மற்றும் இறுதியாக பார்த்தீங்கன்னா வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்கள். ஸோ இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நாட்கள் தேர்வு செய்கிறாங்க. ஒவ்வொன்றதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பொது எழுத்து தேர்வுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பாடத்திட்டம், செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு, அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்ட நீதித்துறையில் தூய்மை பணியாளர், காவலர், மசால்ச்சி மற்றும் இரவு காவலர், மசால்ச்சி ஆகிய பதவிகளுக்கான நேரடி தேர்விற்கு இணையதளம் வாயிலாக மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
இதில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் பார்த்தீங்கன்னா 4 கட்டிடங்கள், காவலர் 5 கட்டிடங்கள், மசால்ஜி மற்றும் இரவு காவலர் 1, மசால்ஜி 6 கட்டிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 58,100 தராங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதுக்கான தேர்வு கட்டணம் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த 2 விதமான நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.